வணக்கம் நண்பர்களே. நேத்து ராத்திரி நம்ம மருத்துவர் ஒரு சிறப்பான சம்பவம் பண்ணாரு. அப்படி என்ன பண்ணாருன்னா, அவரோட வண்டி சாவியை ஃப்ரிட்ஜ்ல வச்சாரு. கேட்டா அங்கதான் சேஃபா இருக்குன்னு வச்சாராம். ராத்திரியே அந்த சாவியை காணோம். எவ்வளோ தேடியும் கிடைக்கல. அதனால காலையில நம்ம மருத்துவர்கள் எல்லாரும் அதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருந்தப்ப வேற வழி இல்லாம ஸ்பேர் கீயை காஞ்சிபுரத்துல இருந்து திருச்சி பஸ்ஸுக்கு போட்டு விட்டோம் நம்ம நண்பர்கிட்ட சொல்லி. அங்க இருந்து திருச்சி பஸ் ஸ்டாப்ல இருந்து தேவக்கோட்டை பஸ் ஸ்டாப்புக்கு இன்னொரு நண்பர்கிட்ட பஸ்ல ஏத்தி விட சொன்னோம். எவ்வளவு பெரிய வேலை பாத்தீங்களா? எல்லாம் இந்த மருத்துவரால. எவனாச்சும் வண்டி சாவி போய் ஃப்ரிட்ஜ்ல வைப்பானா? பக்கத்துல தான் மருத்துவரோட பேக் இருந்துச்சு. அங்க ஏன் வைக்கலன்னு கேட்டா குனிஞ்சு வைக்கணுமா? பாத்தீங்களா எவ்வளவு பெரிய சோம்பேறி. இவன் எல்லாம் ஒரு டாக்டர். சரி, நாங்களும் ரெசார்ட்ல இருந்து கிளம்பிட்டோம். நம்ம மருத்துவரோட வண்டி மட்டும் ரெசார்ட்லயே விட்டு மத்த வண்டியில போயிட்டோம். நம்ம எங்க போறோம்னா, நம்மள கல்யாணத்துக்கு அழைத்த மருத்துவரோட வீட்டுக்கு தான். அங்க போய் கொஞ்சம் கதை பேசிட்டு மதிய உணவுக்கு நல்ல மட்டன் பிரியாணி சாப்பிட்டோம். நான் பீஸ் மட்டும் நிறைய வாங்கி சாப்பிட்டேன். அப்புறம் தீப்ஸோட வீட்டுல ஒரு ஜோடிக்கு நீ கல்யாண நாள், அவங்களுக்கு ஒரு கேக் வெட்டி கொண்டாடிட்டு இன்னொருத்தவங்களுக்கு இன்னைக்கு பிறந்த நாளா, சோ அவங்களுக்கும் கேக் வெட்டிட்டு நம்ம மருத்துவ நண்பர்கள் எல்லாரும் கிளம்பிட்டாங்க. நம்மளும் இன்னைக்கு கிளம்ப வேண்டியது எல்லாம் இந்த சாவி தொலைஞ்சதுனால போக முடியல. நம்ம மருத்துவர் விஷாலுக்கு கடைசியா ஒரு ஷோ போட்டாரு. அப்புறம் எல்லாருக்கும் பாய் சொல்லி அனுப்பும்போது மனசு ஒரு மாதிரி டிப்ரெஷனாக இருந்துச்சு. ஏன்னா 2 நாளா நல்லா என்ஜாய் பண்ணோம். இனி எப்போ இப்படி பண்ணுவோம்னு தெரியல. அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு கல்யாண பொண்ணோட தம்பி வெற்றிய பொண்ணு மாதிரி மேக்கப் போட்டு விட்டோம். அவர் எல்லாருக்கும் ஃப்ளைங் கிஸ் ஷோவும் போட்டாரு. அப்புறம் சாயங்காலம் போல காஃபி குடிக்க போயிட்டோம். வீட்டுக்கு வந்து இரவு உணவு சாப்பிட்டு முடிச்ச பிறகு பஸ் டிரைவர் அண்ணா நம்மள அழைத்ததுனால நம்மளும் தேவக்கோட்டை பஸ் ஸ்டாப் போய் கார் கீ வாங்கிட்டு ரெசார்ட்டுக்கு கார் எடுக்க போயிட்டோம். போற வழியில நம்ம கார்ல பேய் பாட்டா போட்டு தீப்ஸையும் அவங்க ரிலேட்டிவ் அச்சுவையும் நல்லா பயம் காட்டிட்டோம். எவ்வளவு பயம் காட்டணும்னா, சீட்ல இருந்து எந்திரிச்சு வந்து கார் ஆம் ரெஸ்ட்ல மேல உட்கார்ந்து இருக்காங்க. சரின்னு நடுவில் உட்கார வச்சோம். அப்பவும் நான் சும்மா இல்லையே. அப்புறம் மருத்துவர் கார் எடுத்துட்டு நைட்டு போய் காஃபி குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டு நல்ல ஒரு இறக்கமே இல்லாத ஒரு யூனோ மேட்ச் ஆடணும். நானும் மருத்துவரும் ஏமாத்த பாக்குறோம், ஏமாத்தவே விட மாட்டேங்கிறாங்க. அப்புறம் ஒரு வழியா கேம் முடிச்சுட்டு நாங்களும் தூங்க போயிட்டோம். நாளைக்கு ஒரு வீடியோ பார்க்கணும். மறக்காம ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி.